நாங்க 4 பேரும் காட்டுக்குள்ள தங்குறதுக்கு போய் நடந்த சம்பவம் எல்லாம் போன வீடியோல பார்த்திருப்பீங்க. தொடர்ச்சியா முதலாவது நாளே அபசகுணமா நாங்க கொண்டு போன கார் உடைஞ்சு போச்சு. நாங்க வீட்டை இருந்து வெளிக்கிடும் போது சொன்ன மாதிரி ரூம்ல தங்க மாட்டோம், ஹோட்டல்ல சாப்பிட மாட்டோம்னு சொல்லித்தான் இந்த பயணத்தை வெளிக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு இரவு அடுத்து வார 10 மணி நேரம் நாங்க பாதுகாப்பா தூங்க எங்களுக்கு ஒரு இடம் வேணும். எங்களுடைய பசியை கட்டுப்படுத்த சாப்பாடும் வேணும். ஆனா அதற்கான நேரம் எங்களிடம் இல்லை. சமைத்து சாப்பிடவும் சரியான இடமும் எங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு இரவு முழுக்க இந்த சவால் நிறைந்த வாழ்க்கை எப்படி தாண்ட போறோம்? நாங்க கொண்டு போன கார் எப்படி உடைஞ்சது? திக் திக் நிமிடத்தின் அடுத்த அத்தியாயம், வாங்க போகலாம். மக்களே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் வந்துட்டு காரை கொஞ்சம் மூவ் ஆகி கொஞ்சம் முன்னுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கார் வந்து முன்னுக்கு கீழுக்கு அந்த பவல் வந்து ஃபுல்லாக வெடிச்சு போயிடுச்சு. எங்களுக்கு வார கொடுமையை பாருங்கடா போய் சிக் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, இது ஃபுல்லாக வெடிச்சு அப்படி, இது ஃபுல்லாக வெடிச்சு போயிடுச்சு. அப்படியே இதாகிற கல்லு மலையில் வெடிச்சுடா போய் காட்டு வழியாக கிடைக்குன்னு இல்லை பார்க்குறேன். யோசி பார்த்தேன். அது ஒட்டாம ரோட்டு வரும். இது என்ன மனசா வேண்டாப்ப நமக்கு பிரச்சனைக்கு ஜிமாரா ஃபுல்லாடா. இது பவல் அப்படி மாற்றணும்டா, இல்லாட்டி செய்யணும். சரி அம்மா பதட்டத்தில் வந்து சிக் யானண்டு தானடா வந்து நம்ம அடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம். நாம இது செய்யறேன். நான் கடுமாச்சுடா மாற்றணும்டா. அப்படி என்ன மக்கள் நமக்கு வர பிரச்சனை கடவுளே. சரி, நான் இப்போ ஒரு அடுக்கம் பார்த்து நினைங்க தெரியும். ரோட்டு காட்டு ரோட்டு இது இதில் பார்க்கணும், அஞ்சில் ஓடி பார்க்கணும் தெரியும். இதே பார்க்கணும். எப்படி சொல்லுவா நேரம் எழுதக்கூடாதா? பண்ணலாம்டா. என்ன மக்கள், இது இவ்வளோ காற்று அடிக்குது. மக்களே, இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா வந்து உண்மையிலே என்னோட பெரிய ஒரு லொஸ்டா. முதல் நாளே இப்படி பெரிய ஒரு விபத்து வந்து நடக்க மாட்டேன் எதிர்பார்க்கல. பாருங்க என்ன கவலையா பார்க்க கையில வந்து என்ன சொல்றது, ஒன்றுமே இல்ல டைம் நடந்து வந்து பெரிய ஒரு கஷ்டமாகிறாங்க. அப்படிதான்டா நம்ம வந்து பட்ஜெட்டை சுருக்கணும் குறைக்க வேண்டிய நம்ம வந்து சரி ஓகே நடக்கட்டும், போயிட்டு குளிப்போம். இங்க வீட்டை கேட்டு ரோட்லயே அடிப்போம், பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டை போவோம் நம்ம, சரியா? அங்க அதையும் கேட்டு போட்டு சரியா? என்ன தம்பி குளிக்காடி சிறியராயிரா சாப்பிடணுமேடா. ஏதோ ஒரு அழுவ தேவையில்ல. கூட போட்டோ எடுப்பு பிளானிங்க போய் கழுவி வைங்க. சிவன் தாண்டி அந்த ஏதோ ஒரு ஆபத்து வந்தா கடையோட கலப்பாடு அதான்டா. அந்த மிருகங்களை நிறைய குடிங்க. என்ன சரி
நீ நைட்டு நம்ம கொண்டு வந்து நீ காலை வர எந்த லைட்டிங்ல அடிஞ்சது இப்போ ஆளுக்கு ஒரு டோச் கொண்டு வந்து யோசிச்சு பாரு அவ்வளோ பயனாது காத்து ஒரு லிட்டர் பயங்கர மாட்டேன் பரம்பரை ஏற்ற மாட்டேங்களா இவ்வளோ மனவளப்பட்டு நான் பயந்துட்டேன் வேலைக்கு பாத்தியா எதனா பீச் ஓரத்தில் நிற்கிற மாதிரி பார்த்து ஓகே மகளே, இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா, இப்ப எங்கட பாட்டுல இப்ப நாங்க போய் கொண்டிருக்கோம்னு இதுல எங்கேயாவது ஒரு தமிழாக்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கிறா பையன். மட்டக்களப்பு இருக்கக்குள்ளே எத்தனையோ தமிழாக்களுக்குள்ள வந்து கேட்கலாம் டக்குன்னு. இங்க வந்து சிங்களாக்கிட்ட இந்த டைம்ல வந்து கேட்க போனாலும் வந்து பிரச்சனை, ஏன்னா மொழி தெரியாது, அதான் பிரச்சனை. என்ன சொல்றது, கட்டும் பாடுபடுத்திட்டு போய் எங்கால போகுது கதை உடச்சு கிடக்கா. ஆமா வெட்டி பாக்கலையா அப்ப இருட்டா கிடைக்கு, உள்ள இருட்டு தான். காணவில்லை அங்கே பஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு. கழுத்து கழுத்துல பிடிச்ச மாதிரி இல்ல கார் ஃபுல்லா உடனேதாலேயோ கேட்டுதாம்மா. ஏதோ இது ஒரு கேட்டுவா, பிடிக்கலாம் கேட்டுவா, வீடு மாதிரி தானே ஒரு கணி கேட்டு பாரு. வீடியோ காட்டிக்கல. என்னடா போனோட கால இந்த வாரம் என்னடா ஒரு ஐயா ஒரு அம்மா வந்து அறியாங்க ரெஸ்ட் சேஞ்ச் பண்ண நம்ம குளிக்கணும் ஃப்ரெஷ் ஆகும் பண்ணி என்னடா தமிழ்ல வண்டியா காட்டி சொன்ன வண்டி என்னடா நம்பி விடுறாங்கடா. ஒரு ஐயா ஒரு அம்மா இருந்தா வயசானாங்களா சிங்கிள் தான் நின்னாங்கடாப்பா. அவளாக்குனேயா பிரச்சனையா மாத்தலாமாமா? அவனை தனியா நினைச்சாங்களே இல்லையா? தனியா நினைச்சாங்க. 4 2 எப்படி சொன்ன நீ? 4 pupils 4 pupils change பண்ணிட்டீங்க. 4 pupils change. சரி ஓகே வா. தெரியா வர்ற பாடுதிக்கு அடவுடி காசு கொடுத்தாரா அவனுக்கு? காசு கொடுத்தானே வேணும். ஐசன் ஐயா அம்மா ஒரு 500 காய் விதைச்சனே. சரியா இதுல போடியா பாரு பின்னு பாரு மஞ்ச கோட்டை தான் இட காண பாரு இது முன்னுக்கா பின்னுக்கா எடுக்க முன்னுக்கு பாரு காண்டு காண்டு காடு கொண்டுட்டு வர. இது ஓகேயா? மஞ்ச கோட்டை பாரு மஞ்ச கோட்டை ஓகேயா? ஓகே மகளே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க இப்ப குளிச்சுட்டு வந்துட்டோம்னே, குளிச்சுட்டு அங்கிருந்து நாங்க இப்ப வெளியில வந்துட்டோம். உண்மையை நன்றி. இந்த நேரத்துல மிதுவை கேட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் வந்து என்ன சொல்றது எங்களை குளிச்சு உடுப்பு மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தந்திருந்தாங்க. சரி ஓகே, ரவிக்கு முடிச்சலாம் வந்து போறாங்க. கொஞ்சம் இந்த ரேஸ் ஆகுது. ஓகே 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 மட்டக்களப்பு யூடியூப் சேனல். கொஞ்சம் அமாரு வாகனம்
அவ்வளோக்கு அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல தெரியாத இடத்துல அந்த சிங்கள அம்மாவும் அந்த ஐயாவும் வந்து எங்களை குளிக்கிறதுக்கான இடம் தந்தவங்க. நாங்களும் வந்து ஒரு 1000 ரூபாய் காசு நாங்கள் கொடுத்துனாங்க. இன்றைய தினம் நாங்கள் 3 இடத்துல 1000 ரூபாய் காசு கொடுத்துருக்கோம். 3 இடங்கள்ல வந்து எங்களோட சேவைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். மறைமுகமா வந்து அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து முடிவெடுத்துட்டோமே, இரவு நேரங்களில் வந்து நாங்கள் ரூமில் தங்கி நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் டென்ட் அடிக்கிறது நாங்கள் போன இடத்துல உங்களுக்கு திடீர்னு நடந்த சம்பவம் ஏற்கனவே போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கரமான சத்தம் அதாவது தம்பி சொன்ன மாதிரி தான் அந்த காஞ்சனா படத்துல லாரன்ஸ் போயிட்டு அந்த கிரவுண்டுக்குள்ள விக்கெட் புல் அடிக்கிறவங்கன்னு அடிக்க வந்து அது இறங்குறல்ல ஓங்கி அடிச்ச உடனே வந்து அந்த மேகம் எல்லாம் சூழ்ந்து காத்தெல்லாம் அடிச்சு ஒரு பயங்கர ஒரு இதை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை, ஆணி அடிக்க ஆரம்பிச்ச அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விசில் அடிக்கிற மாதிரி சத்தம், அது அப்புறம் யானை கத்துற சத்தங்களுக்கு மிருகங்கள் கத்துற சத்தங்களுக்கு ஒரு மாதிரியா பயங்கரமா இருந்துச்சு. அப்போட நான் யோசிச்சுனா ஓகே போமா இது சரியில்லைம்மா எனக்கு இருந்துச்சு. சரி இவனது யாராவது வாயை திறக்கட்டுனா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மிதி சொன்னா இது சரியில்லை இது போவோம்னு சொல்லத்தான் வந்து பார்த்தா நீங்க நிக்கிற சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து வலிக்கிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து காலையில இருந்து கொஞ்சம் கூட குளிக்காதால பாத்தீங்கன்னா அங்க இங்க கடிக்க வலிக்கிட்டு அந்த புல்லு படம் வந்து காலில் எல்லாம் வந்து குத்த வலிக்கிட்டு. அப்போ வந்து நாளைக்கு விடிய காலையில வந்து எங்களோட பயணத்தை அதாவது நாங்க வீட்டிலிருந்தவர்களும் சொல்லி வந்தது சமையல்லாம் வந்து நாங்களாவே சமைக்கிறது சாமான்லாம் இருக்குன்னு. ஆனா இன்றைக்கு வந்து அதுக்கான தோது வந்து கிடைக்கல. இன்றைக்கு வந்து முதல் நாள் என்றபடியால வந்து அதெல்லாம் விட்டுட்டோம். இன்னைக்கு 3 வேளையும் வந்து கடையெல்லாம் வந்து இன்னைக்கு பிடிச்சினாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா வந்துட்டு இப்ப நாங்க வந்து எங்க நிக்கிறோம்னு சொன்னா நைட்டுக்கு இந்த காருக்குள்ளே தான் நாங்க தூங்க போறோம். இந்த காருக்குள்ள தூங்குறதுக்கு நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எந்த இடம் அப்படின்னு வந்துட்டு மின்னேரியா குளம் மின்னேரியா குளக்கட்டு. அப்ப அந்த கட்டெல்லாம் போயிட்டு நிக்க போறோம். எப்ப நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இப்ப நாங்க போயிட்டு சாப்பிடுறோம். கடையை ஒன்றை தேர்வு செஞ்சு சாப்பிடணும். நைட் சாப்பாடை முடிச்சுட்டு விடிய 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 அங்க இருந்தே நாங்க நித்திர தூங்க அப்புறம் காருக்குள்ள நித்திர தூங்கி பல பல அனுபவங்கள் எங்களுக்குள்ள இருக்குன்னு. அந்த வகையில வந்து இன்றைய தினம் காருக்குள்ள வந்து நித்திர தூங்க அப்புறம் தம்பியாக ரெடியா? சத்தம் காணாது ரெடியா? ஓகே. அப்ப காரோட தூங்கணும்னா சாப்பிடணும் சரியா? அப்ப சாப்பிடுத்து காரை வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இடத்துல போட்டு காருக்குள்ளே வந்து தூங்கலாம். இன்றைய நாள் காருக்குள்ளே வந்து நமக்கு போதும். இன்றைய ஃபுல்லா கடும் ஓட்டம் உங்களுக்கு தெரிஞ்சு வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு நாங்க பொலனறுவை டவுனை நோக்கி போறோம். இங்க இருந்து 23-24 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பொலனறுவை டவுன் இருக்கு. இப்ப அங்க எல்லாம் கோயில் அதுன்னு கண்ண தூரம் பெட்ரோல் எல்லாம் வந்து சும்மா வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இடையில எங்கேயாவது கடை இருக்கும்னு சொன்னா அந்த கடையில சாப்பிடும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து நாங்க கதிர்வல்ல புலனறுவை போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். புலனறுவை போய் அங்க சாப்பிட்டு நாங்க வந்து மின்னைய குளக்கட்டுக்கு வரணும். எங்களை பொறுத்தவரைக்குள்ள வந்து அது கொஞ்சம் பாதுகாப்பான இடம் மாதிரி எங்களுக்கு தோணுபடியால வந்து நாங்க அங்கேயே போகிறோம். அடுத்து நாளைக்கு வந்து நாங்க போன அதே இடத்துக்கு நாங்க போயிட்டு திரும்பிட்டு வந்தோன்னே அதே இடத்துக்கு போயிட்டு நாங்க டெண்டை போட்டு பகல்ல வந்து நாங்க எல்லா இடத்தையும் வந்து சுத்தி பார்க்கிறோம். இந்த காட்டு பக்கம் என்ன இருக்கு அங்க கத்துன சாமான்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நேரடியா வந்து பார்க்க போறோம். பார்க்கலாம் நாளைய தினம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வாங்க நம்மளுடைய பயணத்தை வலிக்கிட்டு இப்ப சாப்பிட்டு நம்ம காருக்குள்ளே வந்து நம்மளுடைய உறக்கத்தை போடலாம். என்ன மிது சரியா? மிது வலிக்கிடுவோமே. ஓகே ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு கடையை தேடி சாப்பிட்றதுக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையெல்லாம் இருக்கு. ஆனால் ஒன்றுமே சாப்பாட்டு கடை இல்லை. அது கடல் இல்லாத ஹோட்டலா? பெரிய ஹோட்டல் இது. அந்த அந்த ஹோட்டலுக்கு நம்ம நாங்களை கொண்டு போனா சரி அடிப்புலி அப்படி பண்ணலாகும். அது இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவு கிட்ட வீடுகளும் இல்லை கடைகளும் காணலை. என்ன நாங்கள் நிற்கிற வந்து ஆனா எனக்கு சாப்பாடு இருக்குமெண்டு ஒரு 100% நம்பிக்கை இல்லையா? சாப்பாடு இருக்க வேண்டாம். சாப்பாடு இருக்குண்டா அங்க போகணும். சிலையே பாடுறா அந்த சிலை புது ஏரியா வேற. நாங்களும் வேற ஒரு நாளும் ட்ரை பண்ணி பார்க்கலிஞ்சால பக்கம் என்னடா என்னமா எனக்கு தெரியல. சாப்பாடு இருக்கோ கடவுளை என்று இருந்துடணும். எனக்கு மட்டும் நானே உனக்கு மட்டும் அது உண்மைதான். என்னன்னு சொன்னா இவன் மட்டும் வந்து சொல்லுவானல்றா பசிக்கிறான்னு சொல்றாண்டு. இடையில நீ யோசிப்ப என்னண்டு இவன் தான் பசிக்குது நோய்படுறாண்டு. நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க குழப்பறியல்? நீங்க பேசாம போய் சாப்பிட்டு. ஓ நீ என்ன ஏண்டா எங்களை இறக்கி போட்டு போய்த்து நீ
ஆனா அப்படி மனுஷராயிடா இப்ப நீங்க சாப்பிட நினைக்கக்குள்ள எனக்கு சாப்பிட தோணுது. அது உனக்கு டயட் கண்ட்ரோல் பண்ணித்தான். நாங்க அப்படி இல்லையானே செட்டியா வாசிக்க எனக்கு வாழைப்பழம் மாதிரி வாழைப்பழம் நைட் நல்ல எனர்ஜி இருக்கு. வேணாப்பா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாக்கா நைட் 1000 கிலோ அப்படில ஒரு 80 கிலோ வரும். அந்த ஒரு கடன் போன மாதிரி எனக்கு இடத்துல வெட்டிடு சிங்களத்தால போட்டு ஹோட்டல் நினைக்கிறேன். ரூம் ஹோட்டல் ஏரியா கிட்டல கடை லைட் போட்டு ஹோட்டல் தானே இது. ஓ இது ஹோட்டல் தான். ஓகே 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 மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு கடை கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். என்ன சாப்பாடு ஏரியா இது? என்ன சாப்பாடு எடுக்கிறீங்களா? சாப்பாடு ஆப்பம் இருக்கு, வடை இருக்கு. இதுக்கு 2 வடை கொடுத்தா சரி. 2 வடை போட்டா சரியா இருக்கு. வந்தா கொள்ளு ரொட்டி இருக்கு, இதுக்கு 2 ரொட்டி, ரோல்ஸ் இருக்கு, இது இருக்கு. என்ன 2-4 போகாட்டும் நைட்டுக்கு. சோறு ஆகணும் உனக்கு. சோறா ஓகே என்னன்னு சொன்னா மிதுவுக்கு வந்து தேவையில்லை சொல்றேன் சாப்பாடு. அப்போ டவுனுக்கு போகணும் இப்படியா? ஏதாவது சாப்பிடுண்டா, எது சாப்பிட்டு கஷ்டம். அப்ப என்ன சாப்பிடுறீங்க? சோறு தான் ஒரு 3 போய் சாப்பிடுறது அப்படிங்க. சோதை சாப்பிடுனேன். சோறானா? சோறானா? சோறா பண்ணுவா? இது வேணா? இது வா போ. என்ன சாப்பாடு உனக்கு சோறா நீ வேணும்? வா ஆட்டி வீட்டுடைய வாங்கி தர சோறு உனக்கு வா. நீ பழக்கண்டா ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனே பழக்கம் வீட்டு 3 விடையும் சோறு இல்ல நமக்கு தான். அது இந்த ஷோர்டிஸ் படை நைட்ல சாப்பிடுறாடா. சரிடா அதை விடுறா. இப்ப நம்ம அம்மா அப்பா வந்து 3 விடையும் சோறு தந்து நம்மள பழக்கி உடம்பு வருஷம் எடுத்தாரு. நம்ம ஒரு ஃபுட்டோ ஐடியா பண்ணா பரவாயில்ல. அப்படியே போக்கி அவனுக்கு அப்ப சோறு கங்கடா அவன் நைட்டுக்கு. இல்ல வேற என்ன சாப்பிட எடுங்க பாப்போம். வேற ஒன்று மிட்டு வேற அப்படி இது வேணாமல. அது இந்த சாப்பாடு கடை அதான் நான் சாப்பாடு கடை. அதை தாண்டி போறல அங்க என்னதான் அதை சாப்பிடணுமா? சரியா பாப்போம். இவர் இந்த சட்டியில கண்டு தான் போடும். சட்டில ஆனல்ல அந்த கோப்பையில நீ சாப்பிடுறாரு. கோப்பையில சாப்பிட்டா அது கரண்டியில அள்ளி சாப்பிடுறாரு. அப்ப அது வந்து ஐசன் கறியா தயாரிக்கணும். என்ன சாப்பாடு இருக்கு? இல்ல இல்ல எப்பா எவரா? அடிவா அடிவா இதே சாப்பிடு. இது இல்லாம போனக்கும் அங்க கிடைச்சதே தேவை. டீ பண்ணி வாங்கியா? என்னடா பசிக்குண்டா லேட் அப்படின்னு தூத்து முடிய கட்டி வைப்பமா காருக்குள்ளே. இன்னொரு கடை இறங்கி பண்ணி பாப்போம். அதுல அங்கால போய் அடி என்ன நீ அதுல இல்லாட்டி சாப்பிடணும். உளுந்து கொடுத்து சொல்லியா? அப்படியா மிஸ் பண்ணி தெரியா? மிஸ் பண்ணி தெரியா? இடியப்பம் ஓ தீனோ ஓகமே 10 ரூபா அசரா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா எக்கா இது அப்பனே விக்கிற இது கொண்டு பத்துறாரு பாத்தியா? என்னடா ஒரு இடியப்பம் மட்டும் என்னடா போறாது? தமிழ் தெரியுமா? தமிழ் மாயாரம். ஐயோ கேது எக்காய் இடியப்பம் கேது India pekat ki edugiladaane me India pedegada parippuwe chicken gravy or sambal 200 kiyada idiyapam India pa 12000 keti 13-14 adana idiyapam irukuma dende banana idiyapam me kiyada எல்லா இடியப்பம் எல்லாரும் சாப்பிடுது. எல்லா உளுந்தோட எல்லாரும் சாப்பிடும். அப்ப நீ மணி சாப்பிடு. சிங்கள மாபி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா?
කෑම තියෙනවා. අරයට කෑම එකක් දාලා දෙන්න ඕනේ. රයිස් තියෙනවා, කොත්තු තියෙනවා. ප්‍රශ්න නැහැ. තුක්ටක් වෙලා යනවා. very late මචං. ஓகே ஓகே அதாவது சாப்பாடுலாம் இருந்தா இப்ப 10 மணி தானே இப்ப මෙයාට කොත්තුවක් තියෙනවා දාලා දෙන්න පුළුවන්. අපිට லேட் ஆயிட்டான் இவரே ඉන්නේ අපි වලයි. பெரியப்ப வராது வா அடே நாங்க இது பேர சாப்பிடுவோம் இவடத்தை சாப்பிட வர சாப்பிடுவோம் ரைஸ் ஓகே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறா நான் சாப்பிடுறேன் அவனை படிக்கான நம்ம டீ குடிச்சு என்ன சாப்பிடுறோம் என்ன ஒன்று மீது அப்ப ஏய் இந்தியாவா சாப்பிடு இரண்டா நல்லா ரம்யா அது தெரியும் சாப்பிடுங்க இது போ இல்ல இல்ல இது அவன் கூப்பிட நீ போகணும் கண்டிப்பா அவன் சாப்பிட கலைக்கணும் அவனை காணான் இப்போ வாங்கி கொடுப்போம் அவனுக்கு அவன் மத்த அவன் சாப்பிட மாட்டான் வாடா வாடா ஒரு மணி சாப்பிட விடிய 5 விடிய போதாண்டா அவனை பாரு 50 விடிய 50 வாடா நான் அப்ப சாப்பிடுவேன் இன்னும் அந்த குளக்கடை விட்டு போட்டு நாங்க என்ன இது அது அப்ப நடக்க போகுது சாப்பிடு ரைஸ் ஐயே பருப்பு கறி தண்டே எப்படி இருக்கு உங்க அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு பருப்பு கறி சிக்கன் கறி அந்த சொதி வாங்கிட்டாடா இது ஓண்டா நீ தூக்கிட்டு போகண்டா நீ சாப்பிடறவனா அவனுக்கு பருப்பு கறி வாங்க போறேன் அது இதுக்கு கண்டிப்பா அவனை வாங்கி தரணும் அது கொண்டு இல்லடா அவரே கடை வேணும் சொன்னா தம்பியாங்களுக்கு முட்டப்பம் வேணே பொருள் முட்டப்பம் முட்டை பட்டிச்சுமோ தம்பிக்கு என்ன வேணும் கனவுக்கு ஓகே மகளே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க தனியா அவன் வாட்டில சாப்பிடுது இந்த போறான் எங்கடா வரா காய்ச்சலிக்கியா ஐயா கீழே 200 திருப்பி எடுத்தது அவர் 200 இப்ப 200 still no bus. chicken curry. திரும்பி சிக்கன் கறி எடுத்தான் திருப்பி சிக்கன் எடுத்தேடா போயிட்டு அதான் ஹாலடா வா சரி குடு குடு என்ன வா உண்டாச்சு குடு பிரச்சனை இல்லை இப்ப பாத்தியா உள்ள வயதுல சிக்கன் கறில அடிச்சிட்டு ரகசியமா பண்ணிப்ப பருப்பு கறியும் குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க அவனுக்கு சரி சரியா எத்தனை சாப்பிடலாம் எத்தனை சாப்பிடுதா நீங்க ரைஸ் சாப்பிடுவாது உனக்கு சாப்பிடுறது அவ்வளவு கடுங்க அவன் பேசு அது காசு இருந்தா எந்த இருக்கணும் காசு இதுக்குள்ள தெரியுது காசு இருக்கிறாப்பா இதுக்குதான் அது கட்டி அப்ப என்னைக்கு தான் மீது எங்களுக்கு எல்லாரும் வாங்கி தரப்பா இதாவண்டா காசு கொடுத்து சாப்பிடுறான் அவன் ஏசி இல்லை பாவம் நீ மட்டும் அவனுக்கு வாணிச்சுனே நான் எவ்வளவு சொல்றேன் வாடா 2 மணிக்கு நான் சாப்பிட்றேன் கேட்டேன் ரெடியா போனேன் ஓகே மகளே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எடுத்து வீட்டுலாம் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாம லைட்ல வந்து ஒளி அடிச்சிருக்கும் இது செய்த வேலை பசியில செஞ்ச வேலை கிளியர்லாம் வந்துச்சு வீடியோ அடுத்த சாப்பாடு கடைக்கு வந்து தம்பியாக கூட்டி போறோம் இது வந்து காருக்குள்ள பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் பாதுகாத்திருப்பான் கடவுளே பெருமாளே கடையில அந்த சாப்பாடு முடிஞ்சிடணும் அப்பா அப்பா முடிஞ்சிடணும் பிரச்சனை வேண்டியாது உங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்து சாப்பிடுங்களா சரியோ தேவையில்லை சிரிக்க எனக்கு நொடிய போய் சாப்பிட்டு இறைச்சிக்க 2 இறைச்சி வச்சாடுறா அந்த அப்போ சின்ன அது கொண்டு அங்கனது எங்க ஒரு பீஸ் அந்த சட்டிக்கு வண்டு ஒன்று கிடந்து சைட்ல ஒரு லெக் பீஸும்
அது லெக் பீஸ் சேர்த்து அந்த வண்டும் ஒரு பக்கம். நல்லா தாண்டிடாப்பா. ஓகே மகளே, இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தம்பியாக்கள் வந்து சாப்பிட்டாங்கல்ல. தம்பியாக்கள் வந்து சாப்பிட்டாங்க. இப்ப நாங்க நைட்டுக்கு நிக்க போற இடம் இந்த இடம் தானே. இதான் கொஞ்சம் பாதுகாப்பு வலையம் எங்களுக்கு, சரியோ? அதனால இதுலயே வந்து நிக்க போறோம் நாங்கள். நல்ல காத்தடிக்கும் இதுல. இதெல்லாம் பஸ்ல அவங்க நிப்பாட்டோம், கொஞ்சம் முன்னு நிப்பாடுங்க. அடிப்பாங்க நைட்லயே ஒண்ணு அடிமாடா சொல்லி கொஞ்சம் முன்னுக்கடா. காத்தோட மாதிரி ஓகே ஓகே கடலாம் வாங்க பல்லம் தான். இதெல்லாம் நிப்பாட்டப்புறம் பாருங்க. நித்திரவளப்புறம் நிப்பாட்டப்புறம் நித்திரவளப்புறம். ஓகே மகளே, பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க இப்ப மின்னரியா குளம் குளக்கட்டில நிக்கிறோம். முன்ன குளம் தான் குளக்கட்டையா. அதெல்லாம் இப்ப நிக்கிறோம். இப்போ வந்து நேரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இரவு 10:47. என்ன 10:47 காலையில அழகான முறையில என்ன நாங்க வந்து என்னோட வெளிக்கிட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த அம்மா அன்றைக்கு நாங்க குளிச்ச வீட்டு அந்த அம்மாட்ட சொன்னாங்க காலையில முறுக்கா வருவோம் என்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து ஓகே தம்பி பிரச்சனை இல்லை அப்படிமா வந்து சொன்னவங்க. அதாவது நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பாசையில சொல்லி புரிய வச்சோம். மார்னிங் அவன் என்னவா திருப்பி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு கவனிச்சிருந்தோம். இப்ப நைட்டுக்கு இந்த இடத்துல வந்து தூங்கப்புறம் இதான் வந்து எங்களுக்கு சேஃப்டியான இடம். பின்னுக்கு வந்து ஆட்டோ தரிப்பிடம் இருக்குண்ணே. ஆட்டோ ஒன்று இன்னைக்கு இது வந்து இதுல போக்குவரத்து வந்து குறைவு. அதனால இந்த ஓரங்கள்ல நித்த தூங்குனா வாகனங்கள் என்ன கொண்டு அடிக்கிறது இந்த மாதிரியான சேட்டைகள் வந்து இந்த இடத்துல வந்து நடக்காதுண்ணே. அதனால வந்து கொஞ்சம் பாதுகாப்பா எங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையில வந்து நாங்க விடத்தான் தூங்கப்புறோம். ஓகே, இப்ப நேரத்தை பாத்தீங்கன்னா வந்துட்டு 11 மணி ஆக போதுண்ணே. சரி, ஓகே, நான் இங்கேயே வந்து தூங்கப்புறோம். தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்க. இடைக்குள்ள ஏதாவது நல்ல காட்சிகள் உங்களுக்கு தென்படுமா இருந்தா காண்பிக்கிறோம் என்ன. ஓகே, பாய். பாத்தீங்கன்னா மக்களே நல்ல காத்தோண்டு அடிக்குது. இது வந்து என்ன மக்களே எப்படி ஒரு காட்டு அடிக்குது. பீச் டைம் காட்டு அடிக்காது. மக்களே இங்க பாருங்க மின்னரியா குளத்துல எப்படி காத்திருக்குது. அடிக்கும் பாருங்க காத்து கார தட்டுது. அங்க ஒருத்தர் மட்டும் பயத்துல எடுத்ததுடா. ஓ ஆடுது கடந்து காரம் சத்தியமா நீ பையன் விடுவோமா ஓட்டும். விட 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 மிதுட பெட்ஷீட் காத்துல அளவுபடு. அதான் புடி விட்டுறாங்களா
நாலு மூளையும் காட்டி ஒரு கயிறை பிடிக்கணும். பரிசூட் ஓ எப்படி தகர கொட்டிக்குமே மேல 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 நல்லதா விளையாட்டு அதாவது மக்களே இப்ப நாங்க இந்த ரோட்ல நிக்கிறது வந்து என்ன சொல்றது ஒரு கஷ்டமா வந்து நாங்க ஃபீல் பண்ணதில்ல. நல்ல காத்து உண்மையில வந்து நல்லா இருக்கிறேன். அவ்வளவு பெரிய கஷ்டமாக தெரியல. அதனால புலம் இயற்கையான காத்து. Jen. Đây. Jen. Jen. Không muốn là. Đây. Jen. Đây. Jen. Đây. Không muốn là. Jen. Đây. Không muốn là. என்ன இது என்ன காருக்கு வைக்கிற மாதிரி வழியில் படிக்கியா? டைம் என்ன பே? 4:55 5 மணி ஆகும். 1 மணி தான் நடக்குது. நாலு தாரணே 4:56 1 மணிக்கு தான் நடக்குது. இது அது 2ஆம் படுத்திக்கலாம். இப்போ 5 மணி ஆகும். ஆக்கெல்லாம் ரோட்டில் வருவாங்க. கொஞ்சம் வெளுப்புங்க காருக்குள்ளே காலையில் சரியோ. ஆமாம்.